ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்பைசியாக சிக்கன் கூட ஹர்ப் ரைஸ். இந்த காம்போ வேற லெவலில் இருந்ததுங்க டேஸ்ட்டு. சொல்லப்போனால் எல்லாருமே எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு கடைசியில் எனக்கே இல்லை. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 10-15 பாதாமும் சேர்த்து நல்லா ஊறட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஊறினதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது தேங்காய் எண்ணெய் விட்டு மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். 3/4 கிலோ சிக்கனுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சிக்கனையும் சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் தயிர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டா நம்மளோட ஸ்பைசி சிக்கன் ரெடி ஆகிடும். இப்போ ஹர்ப் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. 5-6 பல் பூண்டை துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஹர்ப் ரைஸ் ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. See you tomorrow மக்களே.